எரிகோ மதில் இருக்கிறதே அது இப்படி சரித்து கட்டப்பட்டது. இப்போ ஒரு மதில் இப்படித்தானே கட்டப்படும். இந்த பக்கம் எரிகோ இருக்கிறது, මේ පැත්තේ එරිකෝව තියෙනවා, இது வெளிப்பக்கம். මේක පිටස්තර පැත්ත. அப்போ மதில் இப்படி நேரத்தானே கட்டுவார். எரிகோ மதிலை அப்படி கட்டவில்லை, இப்படி சரித்து கட்டினார். මෙන්න එළියට. ஏன் சரித்து கட்டினார்? ஒருவேளை பூமி அதிர்ச்சி ஏதாவது வந்து இது உடைந்தால் அது உடைந்து வெளிப்பக்கத்திலே விழும், உள்பக்கத்திலே விழாது. பக்கத்திலே விழுந்தால் அல்லவா மக்கள் மேலே விழும். ஆகவே இப்படி சரித்து கட்டப்பட்டது. හදලා තිබ්බා. ඇලවුණ ලෙස. பயங்கர அகலமாய் கட்டப்பட்டது. கீழே ரொம்ப அகலம், மேலே கொஞ்சம் அகலம். மேலே கொஞ்சம் அகலம். எவ்வளவு அகலம் தெரியுமா? ஒரே நேரம் 4 குதிரை வண்டிகள் போகக்கூடிய அகலம். புரியுதா உங்களுக்கு? இந்த சிவரிலிருந்து இந்த சிவரை விட அகலம். அந்த பெரிய அலங்கத்துக்கு உள்ளே வீடுகள் எல்லாம் கட்டியிருந்தார்கள். அதுல ஒரு வீடு தான் ராகாபினுடைய வீடு. சரி, இப்போ யோசுவா சொல்லுகிறார் மக்களுக்கு, 7 நாட்கள் நாங்கள் இந்த எரிகோவை சுற்றி நடக்க போகிறோம். இப்போ அந்த மதில் மேலே இருக்கிற போர் வீரர்கள் தங்களுடைய அம்பு வில்லை எடுத்து இந்த இஸ்ரவேலர்கள் மேல் எய்ய முடியுமா? முடியாதா? முடியும் தானே. ஆனால் அவர்கள் ஏன் செய்யவில்லை? அதில் இப்படி சரிந்திருந்தபடியினால் மக்கள் இந்த இடத்துல தானே நடந்தார்கள். அப்போ அந்த மதில் மேலே இருக்கிறவனுக்கு இவர்களை பார்க்க தெரியாது. அவங்களுக்கு மேலே இருந்து அம்பு எடுத்து அடிக்கிறதுக்கு தெரியாது. என்றால் அங்கே கீழே அவர்கள் போகிறார்கள். கீழே என்னமோ நடக்கிறது என்று தெரியும், நடக்கிறது என்று தெரியாது. யோசுவா என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் வாயை மூடிக்கொண்டு அமைதியாய் நடக்க வேண்டும். இருந்தாலும் லட்சக்கணக்கான பேர் நடக்கும் பொழுது அந்த காலடி சத்தம் கேட்குமா? கேட்காது. பெரியவர்கள் அமைதியாய் நடந்தாலும் பிள்ளைகள் அழாதா? சத்தம் போடாதா? மேலே இருக்கிறவர்களுக்கு என்ன சத்தங்கள் கேட்கப்பட்டிருக்கும்? நிறைய பேர் நடக்கிறார்கள், நடக்கிற சத்தம் கேட்கும். ஆனா சுத்தி நடக்கிறாங்களா, அங்கனக்குள்ள நடக்கிறாங்களா ஒன்னும் தெரியாது. பிள்ளைகளுடைய அழுகுரல், பேச்சு குரல் கேட்கும். சும்மாவே இஸ்ரவேலர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு வேலையை ஆண்டவர் செய்தார். 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி நடக்க சொன்னார். அதற்கு பிறகு யோசுவா சொல்லுகிறார், ஊதுங்கடா எக்காலத்தை. எல்லாரும் எக்காலத்தை ஊதி ஆண்டவரை துதித்த பொழுது இப்படி இருந்த மதில் இப்படி விழாமல் உள்பக்கத்துக்கு விழுந்தது. அங்க எரிகோ வாசிகளுக்கு பைத்தியமே பிடித்து விட்டது. அந்த மதில் உடைந்தவுடன் யோசுவாவும் மக்களும் போய் எரிகோவை அழித்தே விட்டார்கள். இப்போ அந்த வெற்றிக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பார்கள், அவருடைய மனம் எவ்வளவு உத்வேகம் அடைந்திருக்கும். இப்போ யோசுவா சொல்லுகிறார், சில பேரை அழைத்து, ஒரு பட்டணத்தை பிடித்து விட்டோம், அடுத்த பட்டணம் ஆய் என்ற பெயரில் இருக்கிறது, போய் பார்த்து விட்டு வாருங்கள். இவர்கள் போய் பார்த்து விட்டு வந்து யோசுவாவுக்கு சொல்லுகிறார்கள், ஐயா, நாம் அனைவரும் போக தேவையே இல்லை. அவ்வளவு பெரிய எரிகோவையே 7 நாட்களில் பிடித்து விட்டோம். அது எரிகோவின் 1/3 பங்கு. மதிலும் கிடையாது. ஒரு 2000 அல்லது 3000 பேர் போய் பிடித்துக் கொண்டு வருகிறோம், நீங்களும் வர தேவையில்லை. யோசுவா சொன்னார், சரி போங்கள் என்று. அந்த 2000 சொச்சம் பேர் போகிறார்கள். லெஃப்ட், ரைட், ரைட். இப்போ ஆய் பட்டணத்துக்கு போய் இவர்கள் அடிக்க போனால் ஆய் பட்டணத்தார் இவர்களை நாயை அடித்து விரட்டுவது போல அடிக்கிறார்கள். 2000 சொச்சம் பேர் துண்டை காணாம், துணியை காணாம் என்று ஓடி வருகிறார்கள். அதிலே 36 இஸ்ரவேலர்கள் செத்தே போனார்கள். தெரியுமா? பாவம். அவர்கள் ஏன் செத்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இவர்கள் உயிர் தப்பினவர்கள் யோசுவாவின் இடத்திலே வருகிறார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள், நான் வாசிக்காமல் கதையை சொல்லுகிறேன். கதை அல்ல, சம்பவம். அப்போ யோசுவா பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வரும் வரை அவர்கள் வருகிற விதம் வித்தியாசமா இருக்கிறது. பொதுவாய் வெற்றி சிறந்தவர்கள் எப்படி வருவார்கள்? ஆனா இப்ப எப்படி வராங்க? யோசுவா கேட்கிறார், என்ன நடந்துச்சு? ஆய பிடிக்க போனா எங்களுக்கு எங்களுக்கு எல்லா இடத்துலயும் பற்றுச்சு, 36 பேரை போட்டுட்டாங்க. யோசுவாவும் தலைவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கூப்புற விழுந்து உடைகளை கிழித்து கொண்டு ஒப்பாரி வைத்தார். அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கிறார் யோசுவா, ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு தோல்வி? இது ஒரு தோல்வி மாத்திரமல்ல, அவமானம், வெட்கக்கேடு, கேவலம். ஐயோ, மக்கள் எல்லாம் எங்களை பற்றி இனி என்ன சொல்ல போகிறார்கள்? அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி நடந்தது என்று.
எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வாசித்து பார்ப்போம்.